ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரம்லிஸ் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான பாதுஷா எப்படி வீட்லேயே சுலபமான முறையில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா, நெய் 1 ஸ்பூன், வெண்ணெய் 1 ஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம், சாஃப்டாக விரலில் பிசைஞ்சாவே போதும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் புளிக்காத இருக்கணும். 1 ஸ்பூன் சர்க்கரை, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அழுத்தம் கொடுக்காத சாஃப்டாக விரலாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், உள்ளங்கை படாமல் விரலால் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்தால் தான் நமக்கு லேயராக கிடைக்கும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவுமே தண்ணியாக இல்லாதும் ரொம்பவுமே ஹார்டாக இல்லாத மீடியமாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா லைட்டாக நீங்கள் மைதா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ரொம்பலாம் அடித்து பிசையல. இப்போ இந்த மாவு பாருங்கள் சாஃப்டாக வந்திருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேயர் லேயராக இருக்கும். இதுதான் இதனுடைய பதம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் சர்க்கரை, அதில் 1/2 கப் தண்ணி. இந்த பாகு நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு பாகு நல்லா கொதிச்சாவே போதும், கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி சர்க்கரை பாகு ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை, அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ். அவ்வளோதான். இதில் லைட்டாக நான் லெமன் புழிஞ்சுக்கிறேன். இந்த பாகு கெட்டியாகாத இருக்கிறதுக்காக ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மைதா கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். விரலால் சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளையுமே ரெடி பண்ணிடலாம். உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி சுற்றி சுற்றி உருண்டை பண்ணணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள், கையில் வச்சு நம்ம சுற்றும் போது தான் அது நமக்கு அதனோட ஷேப் அழகாக கிடைக்கும். எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து நான் காய வச்சுருக்கேன். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வைக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த மாவுலேருந்து லைட்டாக தான் பபிள்ஸ் வருது, ரொம்ப கொதியக்கூடாது. மாவு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கீழே தான் இருக்கும். அது வெந்ததுக்கப்புறம் தானாக மேலே வந்துடும். லைட்டாக நம்ம கரண்டி வச்சு எடுத்தோம்னா போதும்.
இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக வைக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளே எல்லாம் சேர்த்து மாவெல்லாம் நல்லா வேகும். நீங்கள் எடுத்தோடனே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அதை பொரிய வச்சிட்டிங்கன்னா வெளியே மட்டும் கிறிஸ்ப் ஆகிடும், உள்ள மாவு அப்படியே இருக்கும், வேகவே வேகாது, ஜீராவும் அப்சர்வ் பண்ணாது. இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாக தான் ஆகும், ஏன்னா நம்ம சிம்மில் வச்சு பண்ணுறோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதனால நம்ம திருப்பி போட்டு இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். லைட்டாக கலர் மாறும் பாருங்க. சிம்லேயே வச்சு பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும், அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம். இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் ஜீரா உள்ளே இறங்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் நம்ம திருப்பி போட்டுட்டே இருக்கணும். 2 சைடும் ஒரே மாதிரி வேகணும், அதுக்காக தான். அவ்வளோதான் பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக பாதுஷா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகில் சேர்த்ததுக்கப்புறம் 2 சைடும் திருப்பி போட்டு 5 நிமிஷம் ஊற விடணும். 10 நிமிஷத்துக்கு மேலே இதில் நம்ம ஊற விடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். கலர் பாருங்கள், நான் ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே சேர்க்கலை, ஆனாலும் கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கலர் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இனி கடையில் போய் பாதுஷா வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, வீட்லேயே நம்ம சுலபமான முறையில் செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.